ஜெய் சாயிராம். ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனை பற்றியே குறை கூறிக்கொண்டிருப்பதை விட அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டறிய முயற்சி செய்தாலே போதும், செயல் நிச்சயமான அதற்கான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் தீர்ந்து விட்டது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது எல்லாம் பலிக்கப் போகும் நேரமும் காலமும் உனக்கு கூடி வந்திருக்கிறது என் பிரியமே. ஓடோடி வந்து நன்றி சாயிநாதரே நன்றி என்று வாயாரவும் மனதாலவும் சாயப்பாவிற்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய் என் பிரியமே. இது நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும். தனியாக அமர்ந்து இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் ரகசியம். அமைதியாக கேட்டுப்பார், உனக்கு தானாகவே புரிய வரும் அந்த ரகசியம். ஆம் என் குழந்தா, நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. யாருக்குமே மிக எளிதாக நான் குறி சொல்வதே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அப்பாவின் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன்னுடைய கடமையை செய்ய முடிவு செய்து விட்டாய்தானே. என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையுமே உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் பிரியமே. இந்த வாக்கையும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் தானே. இதோ உன்னிடம் உள்ள உன் வாழ்வில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வந்து நீயே என்னிடம் வந்து நன்றி சொல்ல போகும் அந்த நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்றுதான் நான் உனக்கு கூறுகிறேன். என் பிள்ளையாகிய உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன் அப்பாவாகிய உன் அப்பாவிற்கு தெரியாமல் போய்விடுமா? போகாது என் பிரியமே. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அந்த வாய்ப்பை நீ பெறப்போகிறாய். கண்டிப்பாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். நடப்பது அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும்படி நான் வழிவகை செய்யத்தான் போகிறேன். ஆம் என் பிரியமே, எதை நினைத்தும் வருத்தமே படாதே. வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கையே தொலைத்து விடாதே. வீணான புலம்பல்கள் ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க உனக்கு வலிமை அதிகமாகவே இருக்கத்தான் செய்கிறது. ஆம் என் பிரியமே, எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் வாழ்க்கையை தொடங்கும் திறன் உனக்குள் இருக்கிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிரியமே. அது உனக்குள் தான் இருக்கிறது. என் அன்பு பிரியமே, எது வந்தாலும் அச்சத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்து விடு. பயப்பட்டு கொண்டே இருந்தால், எதற்காகவும் பயப்பட்டு கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் சரிவர செய்து முடிக்கவே முடியாது. ஆம் என் குழந்தா, உன்னை அவமதிப்பவர்களையோ, உன்னை நம்பாதவர்களையோ, உன்னை விமர்சித்தவர்களையோ பழி வாங்குவதற்கு சிறந்த வழி என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து காட்டுவதுதான். நன்றாக அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். அவர்களின் விமர்சனங்களுக்கு நீ பதிலளிக்க வேண்டியதே இல்லை என் பிரியமே. புரிகிறதா அப்பாவின் வாக்கு? உன்னுடைய வெற்றிதான் அவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமே தவிர உன்னுடைய கண்ணீர் அவர்களுக்கு பதிலாக இருக்கவே கூடாது. அவர்கள் விரும்பியதும் உன் கண்ணீரைத்தான். அதை கொடுத்து விடாதே என் பிரியமே. உண்மையான பாதுகாப்பு என்பது மற்றவர்களின் கைகளில் இல்லை என் பிரியமே. அது உனக்குள்தான் இருக்கிறது. உன்னுடைய சொந்த பலத்தில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். நீ எதையுமே சமாளிக்க முடியும் மிக சுலபமாக.
நீ எல்லைகளை தாண்டி செல்லாதவரை, உன்னுடைய எல்லைகளை நீ தாண்டி செல்லாதவரை உனக்கான எல்லைகள் எங்கே இருக்கிறது என்பது உனக்கே தெரியாது என் பிரியமே. உனக்கே தெரியாது. உன்னால் எதை சாதிக்க முடியும் என்பதை நீ இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய திறன்களை நீ இன்னுமுமே கண்டறியவில்லை என்றால், அப்படி என்றால் நீ பாதுகாப்பானது என்று நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய தற்போதைய சூழலை விட்டு வெளியே வந்து புதிய சவால்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, புதிய சவால்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள். நடுவில் கஷ்டங்கள் எதிர்கொள்ள தயக்கமோ பயமோ கொள்ளவே கொள்ளாதே என் பிரியமே. அப்படி கஷ்டங்களை எதிர்கொள்ள நீ பயந்து கொண்டே இருந்தால், இப்பொழுது இருக்கும் நிலையை விட இன்னும் அடிப்பாதாள நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் உனக்கு அதிகமாகவே இருக்கிறது என்பதை மறந்தும் விடாதே. கஷ்டங்களையும் இடர்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளாமல் இருப்பதுதான், அதை எதிர்கொள்ளாமல் இருப்பதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய கஷ்டம் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? நேரம் விலை மதிப்பற்றது என்பதை புரிந்து கொள். அந்த நேரத்தை எப்பொழுதுமே வீணாக்க எண்ணாதே. ஒரு முறை இழந்தால் அதை மீண்டும் பெற முடியாது என் பிரியமே. உன்னுடைய நேரத்தை பயனுள்ள காரியங்களில் முதலீடு செய்ய கற்றுக்கொள். நம்பிக்கை என்பது ஒரு மெல்லிய கயிறு போன்றதுதான். ஆனால் அது உன்னை ஆழமான பள்ளத்தாக்கிலிருந்தும் மீட்கும் வலிமை கொண்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதற்காகவும் வருத்தப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கஷ்டமான நேரங்களில் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. அதுதான் உன்னை முன்னோக்கி அழைத்து சென்று கொண்டே இருக்கும். ஆம் என் பிரியமே, உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் மிக தலை சிறந்த நாளாக மாற்ற கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய வாய்ப்பாக நினைக்க கற்றுக்கொள். உன்னுடைய சிறந்த பங்களிப்பை கொடுக்க முயற்சி செய்து கொண்டே இரு. அது எந்த நாளாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளையும் நீ சிறப்பாக வாழ்ந்தால் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னுடைய வாழ்வை மாற்றுவது உன் கையில் தான் இருக்கிறது. மாற்றங்கள் மட்டுமே மாறாமல் இருக்கும். எனவே உன்னுடைய வாழ்வை உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைப்பது உன் கையில் தான் இருக்கிறது. நீ நினைப்பதை விடவும் அதீதம் சாதிக்கக்கூடிய வல்லமை உனக்குள் இருக்கிறது என்பதை நீ முதலில் நம்பு. எவ்வளவு மெதுவாக செல்கிறாய் என்பது முக்கியமல்ல என் பிரியமே. கடைசியில் வெற்றியின் புள்ளியில் நிற்பதுதான் முக்கியம். உன்னுடைய இலக்கை நோக்கி வேகமாக செல்ல முடியவில்லை என்றால் கவலையே படாதே என் பிரியமே. எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். அதுதான் முக்கியம். சிறிய முன்னேற்றங்கள் கூட தொடர்ந்து நிகழும் பொழுது நிச்சயம் ஒரு நாள் நீ உன்னுடைய இலக்கை உறுதியாக அடைவாய் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய கனவுகள், உன்னுடைய இலக்குகளை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய கற்றுக்கொள் என் பிரியமே. அதுதான் உன்னை எதிர்கால வரைபடமாக மாற்றும் ஒரு கருவியாக இருக்கும். உன்னுடைய கனவுகளையும் இலக்குகளையும் மனதில் மட்டுமே வைத்திருக்காமல் அதை எழுத்து வடிவில் மாற்றி அதை தினம்தோறும் படித்து கொண்டே இரு. வாழ்வு மிக பிரம்மாண்டமாகவே மாறும். எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டும் விட்டுவிடாதே என் பிரியமே. மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைத்துக்கொள். மகிழ்ச்சி என்பது நீ எங்கு செல்கிறாய் என்பது அல்ல என் பிரியமே. நீ எப்படி இருக்கிறாய் என்பதில் இல்லவே இல்லை. நீ அங்கு எப்படி பயணிக்கிறாய் என்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி என் பிரியமே. மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கும் அல்ல, அது ஒரு மனநிலை. உன்னுடைய பயணத்தின் ஒவ்வொரு நிலையிலும் சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை நீ கண்டால் உன்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறும்.
ஆம் என் பிரியமே, மற்றவர்கள் குறை சொல்லும் வரை காத்திருக்கவே வேண்டாம். உன்னுடைய குறைகளை நீயே அடையாளம் கண்டு அதை திருத்திக் கொள்வதுதான் உண்மையான வளர்ச்சியின் அடையாளம். ஆம் என் பிரியமே, நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து வந்தால் அதுவே உன்னுடைய நற்பழக்கங்களாக மாறிவிடும். அது உன்னை இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து பல உயரங்களுக்கு அழைத்து செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே அச்சத்தை விட்டுவிடு. உச்சத்தை நிச்சயமாக தொட்டே விடலாம், பிரம்மாண்டமாக. வாழ்க்கை என்பது ஒரு ஓவியம் போன்றது என் பிள்ளையே. அதில் சில பகுதிகள் பழுதாக இருக்கலாம், ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு அழகாகத்தான் இருக்கும் வாழ்வு. கடந்த காலத்தின் காயங்கள், கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு கரும் புள்ளியாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய முழு ஓவியமும் நிச்சயமாக அழகானதாக மாறும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, வெற்றி என்பது தற்செயலானது அல்ல. அது கடின உழைப்பு, விடாமுயற்சி, கற்றல் அனைத்தும் சேர்ந்ததுதான் என்பதை புரிந்து கொள். அனைத்தையும் நீ நேசிக்க கற்றுக்கொள். அவற்றுக்கு கிடைக்கும் உன்னத பரிசுதான் உன்னுடைய வெற்றி என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தா, சந்தோஷமாக இரு. வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் வருவதல்ல. அதை அடைவதற்கு தேவை கடும் உழைப்பு, விடா முயற்சி, தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது, அறிவை வளர்த்து கொள்வது, சில தியாகங்களை செய்வது, இது அனைத்துமே தான். உன்னுடைய இலக்கை நீ நேசித்து செய்தால் உனக்கு வெற்றி நிச்சயமான ஒன்று. என் அன்பு குழந்தையே, அம்மாவின் கோபத்தினால்தான் குடும்பத்தில் சரியாக வாழ முடியும். அதேபோல் ஒரு தகப்பனின் கோபத்தினால்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறப்பான மனிதனாக வாழ முடியும். எப்பொழுதுமே சந்தேக கண்ணோடே எதையுமே பார்க்காதே. பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. ஏனென்றால் தீங்கு ஏற்படும் எதையுமே நான் உனக்கு கொடுப்பதும் இல்லை, உன்னை நெருங்க விடுவதும் இல்லை. உறுதியோடு இரு. உனக்கு வந்த அனைத்து சோதனைகளையும் தவிடு பொடியாக்கிவிட்டு நீ வெற்றி பெறுவது உறுதிதான் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, இதுவும் கடந்து போகும் என்று காத்து கொண்டே இருக்காதே. சில பிரச்சனைகளை, சில சூழ்நிலைகளை நாம் தான் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அது நம்மை கடந்து செல்லவே செல்லாது. அப்படி நீ கடந்து போகவில்லை என்றால், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை நீ கடந்து போகவில்லை என்றால், அந்த பிரச்சனைகளே உன்னை கடத்தி எங்கோ சென்றுவிடும். சுற்றி இருப்பவர்கள் அனைவரிடமே பொறுமை காப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன பெயர் கிடைக்கிறது தெரியுமா? கோமாளி என்ற பட்டம்தான் கிடைக்கிறது. நேர்மையான மனம் பெற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் என்றும் என்றென்றுமே மதிப்பு இல்லைதான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இறைவனின் மனதில் மிகப்பெரிய மதிப்போடு அவர்கள் வாழலாம். அவர்களிடம் நிச்சயமாக இறைவனின் மிகப்பெரிய பொக்கிஷமும் பரிசும் கிடைக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை யார் ஒருவன் மனதில் வருகிறதோ அவர்கள் மனதில் பொறுமை என்ற சிந்தனையும் தானாகவே வந்து விடுகிறது. லட்சியமே இல்லாத ஒருவன் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு தகுதி இல்லாதவன் என்றுதான் அர்த்தம். உனக்கான லட்சியத்தை நீயே உருவாக்கு. உனக்கான நோக்கத்தை நீயே உருவாக்கி அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழியையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை நோக்கி உன் பயணம் இருக்கும். நம்பியவர்களுக்கு, முழுமையாக நம்பியவர்களுக்கு வழிகாட்டியாகவும், நம்பாதவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து வழிபோக்கர்களாகவும் இருந்து விடுவதுதான் மிக 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 நல்லது. ஏனென்றால் உலகமே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. எப்பொழுதுமே நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும். காரணம் என்ன தெரியுமா? ஏமாற்றத்தை தாங்குவதற்கான சக்தி அவர்களிடம் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த உலகத்தில் மிக மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருடைய சிரிப்புதான்.
அதைவிட மிக சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? அவர்களின் சிரிப்புக்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்ற எண்ணமே போதும். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான எண்ணம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை மட்டுமே உன்னோடு வரும். அது கூட வெளிச்சம் உள்ளவரை மட்டுமே உன்னோடு பயணிக்கும். இந்த உலகத்தில் ஒருவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? திருப்தியான மனம் மட்டும்தான். ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லுவதை மட்டும் கேட்டுவிட்டு அதை அப்படியே நம்பிவிடாதே. அவர் செய்யும் செயலை பார்த்துவிட்டு பின் அந்த நம்பிக்கையை அவர் மேல் வை. அதுதான் நல்ல விதமாகவே இருக்கும். தன்னை வேதனைப்படுத்தியவர்கள், தன்னை காயப்படுத்தியவர்கள், அவர்களையே மன்னிக்கும் மனம் படைத்தவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நல்ல மனம் படைத்தவர்களாகவே இருப்பார்கள். நீயும் அப்படியாப்பட்ட பொக்கிஷம்தான். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன்னுடைய நல்ல மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்காக நீ காத்து கொண்டிருக்கிறாயோ அது நடக்க இருக்கும், நடக்கும். சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்தோடு அனைத்துமே உனக்கு சுபமாக நடக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ கவலைப்படாதே. நீ ஏன் கவலைப்படுகிறாய்? முதலில் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன். இனி எதற்குமே நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம், புத்தி, அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு, இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை, அனைத்தையுமே உன் அப்பாதான் இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை முதலில் ஏற்படுத்திக்கொள். எதிலுமே அவசரப்படாதே. பொறுமையாக இரு. என் மீது உன் பாரத்தை இறக்கு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. கவலைப்படுவதற்கு என்ன காரணம்தான் இருக்கிறது? உனக்கானது என்றால் உனக்கு என்று அந்த இறைவன் முடிவு செய்துவிட்டால் எங்கு இருந்தாலும் அது உன்னை தேடி வரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடமே வந்து லயித்து நிற்கும். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான மங்கள நிகழ்வு உனக்காகவே சர்வ நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால் உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால் எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது. உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும்.
யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார், உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. ஒளியாக உன் நம்பிக்கை உன்னுடன் இருந்தால் தோல்வி என்ற இருள் முற்றிலுமாக உன்னை விட்டு அகன்றே விடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருந்து விடாதே. சுவரில் எறிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைபந்தாய் எப்பொழுதும் இருக்க பழகு. இல்லையென்றால் அனைவரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை கால்பந்தாய் எரிந்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக கடந்தே போய்விடலாம். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீயும் அந்த நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உனக்கான விடிவு காலம் நிச்சயமாக இன்று வரவில்லை என்றால் நாளை வரும். நாளை வரவில்லை என்றால் சர்வ நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து அடைந்தே தீரும். தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். என் அன்பு குழந்தா, வானவில் எப்பொழுது வானில் தோன்றுகிறதோ அந்த நிமிடம் வானம் மிக அழகாக இருக்கிறது. நில அழகாகவே காட்சியும் தருகிறது. அதே போலத்தான் நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுது தோன்றுகிறதோ
அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையே அழகாக ஆகிவிடுகிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் உன் மனதிலிருந்து தூக்கி எறியாமல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வே அழகாக மாறிவிடும். தனியாக பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதவே போதாது என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறக்கைகளோடு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் பறக்கவே முடியும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. நீயும் மிக உயரமான உன் லட்சியத்தை அடைந்தே தீருவாய். எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. முடிக்காததையும் முடித்து காட்டும் வல்லமையும் தைரியமும் மனோதைரியமும் உன்னில் தானாகவே வந்துவிடும்.